தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. NRI protection in DV cases. DV casesனா டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த ஹராஸ்மெண்ட்ஸ் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் தொல்லைகள் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வேணும், அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃபேமிலி அவங்களுடைய ரெசிடென்ஸில். ஸோ இந்த மாதிரி பல்வேறு கட்ட வழக்குகளுக்கு வந்து ப்ராப்ளத்துக்கு இந்த டிவி கேஸ் வந்து பொதுவாக ரைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மேலே ஒரு வழக்கு போடுறாங்க, பட் அவர் வந்து என்ஆர்ஐயாக இருக்கார், மேபி இஸ் இன் அதர் கண்ட்ரி. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நீதிமன்றத்தில் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும்? ஸோ இந்த வழக்கில் வந்து என்னெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக சொல்லப்பட்டிருக்கு? ஸோ கீ அப்சர்வேஷன் என்ன? ஸோ மேபி இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் மூலயமாக ஸோ ஒரு என்ஆர்ஐ பர்சன் டைரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகணுமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு கீ அப்சர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ கேஸோட பேக்ரவுண்ட். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, a wife filed a domestic violence complaint under the Protection of Women from Domestic Violence Act 2005. The husband residing in the United States was ordered by a judicial magistrate to appear personally. Upon his failure to appear, extrajudicial proceedings were initiated and the Kolkata High Court upheld the order. ஒய்ஃப் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் ஒய்ஃப் தான் இந்த டிவி வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. இதில் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கார். ஸோ அந்த பர்சன் வந்து நேரில் வந்து ஆஜராகணும்னு சொல்லி லோக்கல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், ஃபஸ்ட்டு வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டைரெக்டாக இன்பர்சனாக வந்து அவர் வந்து ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து ஆஜராகலை. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஒய்ஃப் வந்து அப்பீலாக ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு போகிறாங்க. அங்கே ஃபைனலாக ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஆல்ரெடி லோயர் கோர்ட் கொடுத்துருக்க தீர்ப்பை வந்து சேம் தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த பர்சன் வந்து நேரில் வந்து ஆஜராகணும். ஒருவேளை அவர் வரலைன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராடிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் மூலமாக அந்த பர்சனை வந்து கொண்டு வரப்படும். ஸோ இதுக்கான டைம் ஃப்ரேம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்னால் என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ட்ராடிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்னால், எக்ஸ்ட்ராடிக்ஷன் இஸ் எ லீகல் ப்ராசஸ் வேர் ஒன் கண்ட்ரி ஃபார்மலி ரெக்வஸ்ட் அனதர் கண்ட்ரி டு சரண்டர் அன் அக்யூஸ்ட் ஆர் கன்விக்டட் இண்டிவிஜுவல். It is governed by treaties and international agreements. In this case, extradition was sought to bring the husband from the US to India for trial. ஒரு நீதிமன்றத்தில் வந்து ட்ரையல் நடக்குது. அந்த ட்ரையலுக்கு வந்து மதிக்காமல் கோர்ட் வந்து கால் பண்ணும்போது அந்த பர்சன் வராமல், ஒருவேளை அந்த பர்சன் ஃபாரினில் இருக்கார், ஸோ வராமல் இருக்காருன்னு சொன்னால், அப்போ இந்த எக்ஸ்ட்ராடிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ்னால் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரி ஒரு நபர் போயிருக்காங்கன்னா, ஸோ அந்த கண்ட்ரியோட எம்பாசிஸ் மூலயமாக இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி, ஸோ அங்கே இருக்க பர்சனை அரெஸ்ட் பண்ணி, ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து திரும்பவும் இந்த ஓன் கண்ட்ரிக்கு வந்து கொண்டு வர ப்ரொசீடிங்ஸ் தான் இந்த எக்ஸ்ட்ராடிக்ஷன் ப்ரொசீடிங்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் மூலயமாக ஒவ்வொரு இந்த ட்ரெட்டிஸ் உட்பட்ட கண்ட்ரிஸ் அந்த வேலைகளை வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு பர்சன் யூஎஸ்லேருந்து இந்தியா கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த ப்ரொசீடிங்ஸை இனிஷியேட் பண்ண சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு பர்சன் வந்து யூஎஸ்லையோ இல்லை வேறு ஒரு கண்ட்ரியிலோ இருக்கார்,
இந்த எக்ஸ்ட்ராடக்ஷன் ப்ரொசீடிங்ஸை வந்து நீதிமன்றம் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ அந்த பர்சனை வந்து ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும். ஸோ அதுதான் வந்து இதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த வழக்கு ஃபைனலாக ஆஃப்டர் த ஹைகோர்ட் இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த லோயர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பையும் குவாஷ் பண்ண சொல்லி ஒரு பிட்டிஷனை வந்து ரைஸ் பண்ணுறார். மேலும் வந்து தன்னால் வந்து நேரில் வந்து ஆஜராகாமல் வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டிஸ் மூலியமாக இன்பர்சனாக வராமல் வேற என்ன வழி இருக்கோ அதையும் வந்து கேட்குறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பர்சன் வந்து இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கவங்க வழக்குக்கு வந்து ஆஜராக முடியாத சூழ்நிலையில் என்ன செய்யணும்? ஸோ இந்த ஒரு ப்ரொசீடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரொசீடிங் அண்டர் டிவி ஆக்ட் ஆர் quasi criminal in nature. So personal presence is not mandatory unless a protection order is breached. Insisting on personal appearance could lead to undue harassment. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு வழக்கில் 2 விதமான கிரிமினல் ப்ரொசீடிங் இருக்குது. இப்போ இந்த டிவி வழக்கு வந்து ஒரு கிரிமினல் வழக்காக பார்க்க முடியுமானா பியூராக பார்க்க மாட்டாங்க. குவாஷி கிரிமினல் இன் நேச்சராக தான் பார்க்கப்படுவாங்க. பட் நீங்கள் ஆர்டினரியாக ஐபிசி செக்ஷன் பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய கிரிமினல் அஃபென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ கிரிமினல் அஃபென்ஸும் ஒரு ஃபேமிலி வழக்கும் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால ஸோ குவாஷி கிரிமினல் ப்ரொசீடிங் தான் இது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரிமினல் ப்ரொசீடிங்க்கு நேரில் வந்து ஆஜராகிறதுக்கு மேண்டேட்ரி கிடையாது. மேலும் வந்து ஒரு பர்சனை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகைகளை இது வந்து செய்யும். மேபி அந்த பர்சன் ரிப்பீட்டடாக ஈவன் ஆன்லைன்லையும் வரமாட்டுறாரு, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக நீதிமன்றத்தில் ஆஜராகலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மேபி இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் அந்த பர்சன் வந்து டைரெக்டாக இன்பர்சனாக தான் வந்து ஆஜராகணுன்றதுக்கு வந்து நிபந்தனைகளை வந்து தள்ளுபடி செய்கிறாரு. மேலும் சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அவர் அக்செப்ட் பண்ணலைன்னா அதற்கான ப்ரொசீடிங்ஸை வந்து இனிஷியேட் பண்ண சொல்லி. ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ஆர்ஐ முக்கியமாக. ஸோ என்ஆர்ஐ இண்டிவிஜுவல் ரிசைடிங் அப்ராட் இன்வால்வ் இன் டிவி ஆக்ட். ஸோ நாட் ஓன்லி டிவி ஆக்ட், ஃபேமிலி வழக்குகளில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க. பர்சன் ஒரு கால் பண்ணுற பர்சன் இந்தியாவில் இருப்பாங்க, பிட்டிஷனர். ஸோ ஆப்போனன்ட் பார்ட்டி ஃபாரினில் இருப்பாங்க. அவங்கள வர வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லும்போது இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஏன்னா நீங்கள் ஆஜராகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, பட் எவ்ரி டைம் வந்து ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கான்ஃபரன்சிங் ஃபெசிலிட்டி மூலியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல். நம்ம கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் இது குறித்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜட்ஜ்மெண்ட். ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் அண்ட் தென் ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஸோ ப்ரிவென்ட்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் லீகல் ப்ரொஃபஷன் ஃபார் அன்னெசரி அப்பியரன்ஸ்க்கு இந்த வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழக்காக இருக்கும். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதனா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.